நம்ம திருச்செந்தூர் மெயின் ரோட்டில் வந்து ஒரு கழிவுநீர் ஓடை கட்டிக்கிட்டு இருக்காங்க. இதில் இந்த பெல் ஸ்கூல்லேருந்து நேராக போகுது. அந்த அந்த ஹைவேஸ் கணக்கு பண்ணி அவங்க நேராக தோண்டிட்டாங்க. இந்த அன்னபூர்ணாவில் மட்டும் அவங்க என்ன செஞ்சால் அந்த அதிகாரிகள்கிட்ட என்ன செஞ்சாங்கன்னு தெரியல, ஒரு 10 அடிக்கு வெளியே தள்ளி தோண்டிட்டாங்க. அப்போ அந்த எள்ளு வளைவு வந்துச்சுன்னா அந்த தண்ணி வந்து போகாது. நாங்கள் அது பல முறை அந்த அதிகாரிகிட்ட சொல்லுவோம், அந்த ஓடையை வந்து கரெக்டாக நேராக கொண்டு போங்கன்னா அவங்க கேட்க மாட்டாங்க. இது என்னன்னு தெரியல, இந்த அதிகாரிகள் வந்து அவங்களுக்கு ஒரு தனியார் நிறுவனத்துக்கு அவங்க அந்த செயல்படுறாங்க. நான் பல திருப்பு அதை சொல்லி மறைச்சும் பார்த்தேன், அவங்க கேட்க மாட்டாங்க. அது திட்டத்திட்ட தோண்டி போட்டு இன்னோட 25 நாள் ஆச்சு. இன்றைக்கி கூட மழை பெய்யுது, அந்த தண்ணி போக மாட்டாங்க. இந்த மழை நேரத்தில் பயங்கரமாக நிறைய இடத்துல வெள்ளம் வந்துச்சு. நாங்கள் ரொம்ப தூங்காமல் நைட்டும் பகலும் இந்த ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அதை தண்ணி நாங்கள் இது பண்ணணும். அதனால் இந்த கவர்மெண்ட் இந்த காணை நாங்கள் கொண்டு வந்து இவங்க வந்து மறித்து வச்சு ஒரு 10 அடி எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை இந்த பெரிய அதிகாரிகள் இதை நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு அதை முடிச்சு தரணும். அந்த அன்னபூர்ணா அவங்க வந்து ஆக்கிரமம் பண்ணி ஒரு 2 அடி வெளியே இழுத்து கட்டியிருக்காங்க. அதுக்கு இந்த அதிகாரிகள் அவங்களுக்கு உடந்தையாக இருக்காங்க. இதை எங்களுக்கு சட்டப்படி எங்களுக்கு அதை நேரம் எங்களுக்கு கொண்டு வரணும். இல்லைன்னா இது ஒரு பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது. திட்டத்தட்ட ஒரு 30 நாள் அது பெண்டிங்கில் இருக்குது. எனக்கு இந்த அதிகாரிகள் கவனத்துக்கு கொண்டு போய் இதை எங்களுக்கு இது முடிச்சு தரணும். இது வந்து இப்போ பெண்டிங்கை நிப்பாட்டி வச்சுருக்காங்க. எங்களுக்கு சீக்கிரமாக அதை எனக்கு முடிச்சு தரணும். இந்த மழை வேறு அந்த கோடமழை பெய்ய போகுது, பேஞ்சிக்கிட்டு இருக்குது. அது எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அந்த தண்ணி கெட்டக்கூடாது. எங்களுக்கு அந்த வேலையை விரைவில் முடிச்சு தரணும். இந்த அதிகாரி எங்களுக்கு அதை முடிச்சு தரணும். நான் பண்ணியா நான் கேட்டுக்கிட்டேன். இந்த அன்னபூர்ணா மட்டும்தான் ஆக்கிரமம் பண்ணி அந்த 2 அடி அவங்க வெளியே இழுத்து கட்டியிருக்காங்க. இவங்க அவங்களுக்கு சரி பண்ணி அந்த 10 அடி வெளியே தூக்கி போட்டிருக்காங்க. அந்த போஸ்ட்டும் அவங்களுக்கு தகுந்தாப்புல நவுட்டி போட்டிருக்காங்க. இதை நாங்கள் பல திருப்பு அது பிரச்சனை ஆகி அது கிடப்பில் கிடக்கு. இந்த அதிகாரிகிட்ட நாங்கள் சொல்லி நீங்கள் அதை பார்க்காதீங்க, நீங்கள் சடத்தை தோண்டுங்கன்னா அதை அவங்க செயல்படாமல் பாட்டியே வச்சுருக்காங்க. எனக்கு அது டக்குன்னு அந்த வேலையை முடிச்சு கொடுக்கணும்னு என்னோட வேண்டுகோள். ஹைவேஸ் அதிகாரிகள் இந்த வேலைகள் பண்ணுறது இவங்க அவங்களுக்கு உடந்தையாக அந்த வேலை செய்தாங்க. இந்த ஏஇ எல்லாமே அவங்களுக்கு தகுந்தாப்புல தான் சொல்லுதாங்க. அவங்க கார்லேயே வராங்க, அவங்களுக்கு தகுந்தாப்புல தான் அவங்க பேசுகிறாங்க. ஆனால் நாங்கள் கலெக்டர்கிட்டையும் மனு கொடுத்துருக்கோம், கமிஷனர்கிட்டையும் மனு கொடுத்துருக்கோம், ஹைவே இதுலேயும் நாங்கள் மனு கொடுத்துருக்கோம். ஆனால் இவங்க அவங்களுக்கு தான் அதிகாரிகளுக்கு தான் அந்த புரட்சனமாக அந்த வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் எங்களுக்கு இது விரைவில் அதை ஒரு முடிவு அந்த இதுக்கு வரணும். எங்களுக்கு அந்த காணுக்கு அது என்னன்னு தெரியல. பணத்துக்காண்டி போகிறாங்களா எதுக்காண்டி போகிறாங்களா எனக்கே தெரியல. ஒரு கவுன்சிலர் சொல்லி அவங்க கேட்க மாட்டேங்காங்க. நாங்களும் பலமுறை அதை சொல்லி பார்த்தாச்சு, இன்னும் அதை கிடப்பில் போட்டு வச்சுருக்காங்க. அந்த அதிகாரி ஏன் அவங்களுக்கு போகிறாங்களோ எங்களுக்கு தெரியல. அவங்க என்ன காரணத்துக்கு இந்த அன்னபூர்ணா ஓனருக்கு அந்த அந்த நபருக்காண்டி இவங்க போகிறாங்க, அது எங்களுக்கு அது தெரியல. அதிகாரி கவனத்துக்கு இது போய் இதை கரெக்டாக எங்களுக்கு வேலையை அதை தொடங்கணும். மழை வேறு பெஞ்சிக்கிட்டு இருக்குது. இன்னும் அந்த அந்த ஒன்று முடிஞ்சு அந்த வேலை க்ளீனாக போயிடும். இது இவங்க சரியான முறையில் செயல்பட மாட்டேங்காங்க. எங்களுக்கு விரைவில் அதை முடிச்சு தரணும். அடுத்த கட்ட வரைக்கும் இது நடக்கலைன்னா நான் அடுத்த ரோட்டு மறியல் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடும். அது கூடி இருந்தன ஒரு வாரத்தில் பண்ணக்கூடிய சூழ்நிலை வந்துடும். அவங்க வேலை தொடங்கினா நான் மறியல் பண்ணிடுவேன்.